ஆர்பி சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் தெரிந்த ஊர்கள், தெரியாத பல செய்திகள், தெரிந்த செய்திகள், தெரியாத பல ஊர்கள், உண்மை சம்பவங்கள், அனுபவங்கள், இதை வச்சு வீடியோக்கள் போட்டு வந்துட்டுருக்கோம். நண்பர்கள் நிறையா பேர் வீடியோக்கள் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வச்சுங்க. அப்போ தான் போடக்கூடிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும். நண்பர்கள் நம்ம கட்ட வீடியோக்களை அடுத்த கட்டத்தை கொண்டு போகிறதுக்குங்க, நம்மளுக்கு அடுத்த வீடியோ மேக் பண்ணி போகிறதுக்கும் நீங்கள் கொடுக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு பலம். அதனால் ஆர்பி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கூட போகிறேன். நான் இன்றைக்கி சைபர் கிரைம் குற்றம், அதாவது இணையதள குற்றங்கள் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு முன் உதாரணமாக என்னென்ன விஷயங்கள் சொல்லணும்னா, வெட்டிங் இன்விடேஷன். உங்களுக்கு ஒரு இப்போ வந்து எதையுமே வாட்ஸ்அப் மூலியமாக தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். வாட்ஸ்அப் மூலியம் தான் பார்க்குறோம், எல்லா விஷயமும் வாட்ஸ்அப்புங்கிறப்பனால இன்றைக்கி ஒரு விஷயத்தையும் ஒரு வாட்ஸ்அப்பில் கொண்டு வந்தால் அது என்னென்னா, ஏன்னா இப்போ நிறையா பேர் வந்து இன்விடேஷனை போய் நேராக வைக்கிறதுக்கு ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா வேலை விட்டு எண்ணிடலாம். மிச்சம் எல்லா பேரும் பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் தான் அனுப்புவாங்க. வாட்ஸ்அப்பில் தான் அனுப்பி வாட்ஸ்அப்பில் தான் எல்லாமே ஸ்டேட்டஸ் வச்சு வர முடியாத சூழ்நிலை வந்துருங்கன்னு சொல்லிட்டு கல்யாண இன்விடேஷன், அது பத்திரிக்கை வந்து வாட்ஸ்அப் அனுப்பி தான் பண்ணுறோம். அதேமாரி ஒரு இணையதள குற்றம் அப்படின்னா மினி இன்விடேஷன், சம்மந்தம் இல்லாமல் ஒரு வெட்டிங் இன்விடேஷன் வரும். அந்த வெட்டிங் இன்விடேஷனில் போயிட்டு அது சொல்லக்கூடிய செய்தியை திறக்கிறீங்கன்னா அது ஒரு ஏபிகே ஃபைலாக ஒன்று க்ரியேட் ஆகியிருக்கும். அந்த ஏபிகே ஃபைல் போய் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியாமல் உங்களுடைய ஏன்னா இப்போ எல்லாருமே வந்து மொபைல் நம்பரை ஆதார் நம்பர் நினச்சிருக்கிறனால அந்த மொபைல் நம்பர் மூலிமா உங்கள் வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் மூலிமா உங்களோட பர்சனல் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய பர்சனல் இன்ஃபர்மேஷன், அதாவது உங்களோட தனிப்பட்ட தகவல்கள் மற்றும் பார்த்திங்கன்னா வங்கி சார்ந்த தகவல்கள், வேறு எந்த ஒரு இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த தகவல்கள் வந்து என்னென்ன பரிவர்த்தனை பண்ணியிருக்கீங்களோ எல்லாத்தையும் சுலபமாக இந்த வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய இந்த நம்பரை வச்சு எடுத்துகிறாங்க. இது வந்து சைபர் கிரைம் சென்ற வாரம் அறிவுறுத்திய ஒன்று. எல்லா யூடியூப் சேனல்லையும் சரி, எல்லா மெயின் ஸ்ட்ரீம் முக்கியமான சேனல்களையும் பார்த்திங்கன்னா இது ஒரு தலைப்பு செய்தியாக போயிட்டு இருந்துச்சு. சரி, இது ஒரு விஷயம். இது ஒரு சைபர் கிரைம் த்ரெட்டு. அடுத்த ஒரு த்ரெட்டு என்னென்னா, உங்களுக்கு யாரோ ஒரு அக்கௌண்ட்லேருந்து ஏதோ நம்பர் மூலியமாக ஒரு அமௌண்ட்டு, அதாவது ஒரு 100 ரூபாவோ 200 ரூபாவோ ஏன் 300 ரூபாவோ சிறிய தொகையை ஒன்று அனுப்புவாங்க உங்களுடைய யூபிஐ அக்கௌண்ட்டுக்கு. யூபிஐனா யூனிஃபார்ம் பேமெண்ட் இன்டர்ஃபேஸஸ். ஏன்னா இப்போ ஜிபே, கூகுள் பே, வாட்ஸ்அப் பே, ஃபோன்பே எல்லாமே கையில் வச்சுருக்கீங்க. அதில் வந்து சேர்த்து யூபிஐ நம்பர் வச்சுக்கோன்னா ட்ரான்சாக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்குங்கிறது எல்லாருக்கும், ஏதாவது பண வளர்ச்சி நடந்துகிட்டு இருக்குங்கிறது எல்லா ஊரில் வந்து உண்மை. யூபிஐ இல்லாத ஆட்கள் பார்த்திங்கன்னா கவர்ட்டெல்லாம் சில நம்பர்கிட்ட தான் மட்டும்தான் இது இல்லாமல் இருக்குது. 100% ஆட்கள் வந்து யூபிஐ, அதாவது யூபிஐ சொல்லக்கூடிய அந்த ஜிபே இதெல்லாம் வந்து அந்த ஜிபே, ஃபோன்பே இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய ஆட்களுக்கு யூபிஐ இல்லாமல் எந்த பரிவர்த்தனையும் நடக்காதுங்கிறது தான் ஒரு தெளிவாக. அதை உபயோகப்படுத்தி சில ஆட்கள் வந்து 30 ரூபா ஆரம்பித்து 300 ரூபா, சில இடத்துல 3000 கூடயும் போடுறாங்கன்றது தான் தகவல். சைபர் கிரைம் வந்து கொடுக்கப்பட்ட ஒரு அலர்ட். என்னென்னா ஒரு எச்சரிக்கை என்னென்னா, உங்களுக்கே தெரியாமல் உங்களோட யூபிஐ அக்கௌண்ட்டுக்கு ஒரு சிறிய தொகையை வந்து அனுப்புவாங்க சம்மந்தப்பட்ட ஸ்கேமர்ஸ்னால் வேறு யாரும் கிடையாது, அவங்க ஒரு ஏமாற்று பெறவழிகள். இந்த ஏமாற்று பெறுவர்கள் அவங்களுடைய இதை வந்து அனுப்புனதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, சொல்கிறத கேட்குறேன். பணத்தை அனுப்பி விட்டுட்டு உங்களுக்கான எஸ்எம்எஸ், அதாவது குறுஞ்செய்தியும் உங்களுக்கு தகவலில் வரும். வந்ததுக்கு அப்புறமா கீழே தகவல் அனுப்பிட்டுன்னு சொல்லி அவங்க பேரில் ஒரு வித்ட்ராவல் ரெக்வஸ்ட், வித்ட்ராவல் ஃபார்ம், அதாவது பணம் எடுக்கும் படிவமோ இல்லை வேறு எதோ ஆப்ஷனோ உங்களோட யூபிஐக்கோ இல்லை உங்கள் வாட்ஸ்அப்புக்கோ சம்மந்தப்பட்ட முகம் தெரியாத ஆட்கள் அனுப்பியிருப்பாங்க. அது யாராக வேணா இருக்கட்டும். அது வந்து 1க்கு 2 வாட்டி உறுதிப்படுத்தணும். 2 வாட்டி மட்டும் உறுதிப்படுத்த பண்ணாமல் அரை மணி நேரம் அதை வந்து பொறுமையாக இருங்க.
ஏன்னா அந்த வித்ட்ரால் ஃபார்மெட் அனுப்புனீங்கன்னா குறைச்சலா ஒரு 30-40 நிமிஷம் அந்த ஃபார்ம் இருக்கக்கூடியது வந்து ஆக்டிவாக இருக்கும். நீங்கள் அரை மணி நேரத்துக்கு மேலே போய், ஏன்னா நீங்கள் வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணி அதை உங்களோட தகவலை உறுதிப்படுத்தி அதை வந்து ஃபார்ம் உங்களுக்கு இருக்கக்கூடிய படிவத்தை பூர்த்தி பண்ணி அதை நெட்டில் அப்லோட் பண்ணி டைப் பண்ணி தான் அனுப்ப சொல்லுவாங்க. டைப் பண்ணி இருக்கிறதுனா அதில் ஒரு மேக்ஸிமம் 5-10 நிமிஷம் கூட ஆகும். அப்போ அந்த சம்மந்தப்பட்ட அந்த இது வந்து காலாவதி, அதோட உயிர்ப்பு பார்த்திங்கன்னா ஒரு 15-20 நிமிஷம், மினிமம் 25 நிமிஷம். ஸோ 30 நிமிடம் இந்த ஃபார்ம் ஓப்பன் பண்ணி சம்மந்தப்பட்டதை வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஒரு 2 செகண்டு. அது சம்மந்தப்பட்ட இந்த ஃபார்ம் டவுன்லோட் போகிறதுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 செகண்டாக எடுத்துக்கும். அட்லீஸ்ட் 1 செகண்டாக போகும். ஸோ இந்த 1 செகண்டை எடுத்துக்கப்புறம் ஓப்பன் பண்ணுறதுக்கு எப்படி குறைச்சலா ஒரு 2-3 செகண்ட் ஆகும் அந்த சம்மந்தப்பட்ட ஃபைல் ஓப்பன் ஆகிறதுக்கு. அதுக்கப்புறமா நீங்கள் அதை வந்து வேர்டாக கன்வெர்ட் பண்ணணும். வேர்டாக கன்வெர்ட் பண்ணால் இப்போ இருக்கக்கூடிய பிடிஎஃப்பில் எம்எஸ் வேர்டாவோ இல்லை வேர்ட் டாக்குமெண்ட்டாவோ இல்லை டெக்ஸ்ட்டாவோ நீங்கள் வந்து அதை வந்து ஃபைலை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு கன்வெர்ட்டர்னால் அதை வந்து மாற்றுறதுக்கு ஒரு 2 செகண்ட் 2-3 நிமிஷம் குறைச்சி 5 நிமிஷம் எடுத்துக்கும். அதுக்கு நீங்கள் வந்து பேக்கேஜ் அப்லோட் பண்ணணும். பேக்கேஜில் எந்த இது போடுறீங்களோ அதை வந்து நீங்கள் உங்களுடைய மொபைல்லையோ இல்லை சிஸ்டத்துலேயோ அதை வந்து இன்ஸ்டால் பண்ணி, ஏன்னா அந்த சம்மந்தப்பட்ட ஃபைலை வந்து உப்பு புட்டி அவங்க அதோட இதை வந்து அந்த இதை சம்மந்தப்பட்ட இதை வந்து பதிவிறக்கம் செய்கிறதுக்கு ஒரு 2-3 நிமிஷம் குறைச்சி 5 நிமிஷத்துக்கு மேலே தான் அது ப்ராசஸே ஆகும். அதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் வேர்ட் பேட்லேயோ இல்லை நோட் பேட்லேயோ இல்லை எம்எஸ் வேர்ட்லேயோ டைப் அடித்து நீங்கள் அதை சேவ் பண்ணி கரெக்ஷன் பார்த்து அதுக்கப்புறமா அதை சம்மந்தப்பட்ட இடத்துல நீங்கள் நோட் பண்ணதுக்குள்ள குறைச்சலா ஒரு எப்படியும் குறைச்சலா ஒரு 30-40 நிமிஷம். இது வந்து தோராயமாக சொல்கிறேன். அதுக்கு மேலே தான் ஆகுங்கிறது தான் சைபர் கிரைம் குற்றப்பிரிவு அலர்ட் உங்களுக்கு தகவல் இருக்குது. ஏன்னா இந்த ஃபார்ம் ஓப்பன் பண்ண இந்த 30 நிமிஷம் மேலே நீங்கள் வந்து படப்படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்ம் டவுன்லோட் பண்ண 32 நிமிஷம், ஒரு 30-31 நிமிஷம் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து ஓப்பன் பண்ணி என்ன இருக்குன்னு பார்த்ததுக்கு அப்புறமா அவங்க சொல்லியிருக்கக்கூடிய டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் நெட்டில் செக் பண்ணி, அதாவது கூகுள் குரோமில் செக் பண்ணி எடுத்து செக் பண்ண ஒப்புதப்பட்டு அதை வந்து பதிவிறக்கம் செய்து அதுக்கப்புறம் அதை வந்து இந்த ஃபைலை இந்த இதை வந்து அப்படியே அந்த இதில் கன்வெர்ட்னா மாற்றி அதுக்கப்புறம் அதை வந்து சொல்லிக்கூடிய டைப் உங்கள்கிட்ட வங்கி இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்ததுக்கப்புறமா கொடுத்து அதை வந்து அது வந்து நீங்கள் வந்து பதிவேற்றம் பண்ணி ஒப்புதல் கொடுத்து உங்களோட அனுமதி கொடுக்கறதுக்கு எப்படி குறைச்சிலேருந்து 10 நிமிடம் 5-10 நிமிடம் மேலே ஆகிடும். இந்த 10 நிமிடத்துக்குள்ள உங்களுடைய இது வந்து பணப்பரிவர்த்தனை வந்து அனுப்பியிருக்காங்கன்னா அந்த வித்ட்ரா ரெக்வஸ்ட் ஃபார்ம் அது வந்து காலாவதி ஆகிடுங்கிறது தான் இப்போ சமூகத்தில் சொன்னேன். ஆனால் இப்போ இதை பதிவு போட்டாங்கன்னா இப்போ அந்த பதிவை வந்து பார்த்திங்கன்னா 30-40 நிமிஷம், ஏன் 45 நிமிஷம் கூட உயிர்ப்பார்க்க மாரி ஒரு ஸ்கேமர் வந்து இந்த ஃபார்மை க்ரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் யார் எதை அனுப்புனாலும் இந்த படம் உண்மையான படமா அப்படிங்கிறதுக்கு பரிவர்த்தனை பண்ணி இந்த நம்பர் யாருக்கான அனுப்பியிருப்பீங்க, எதுக்காக நம்ம அனுப்பியிருக்காங்கங்கிறத வந்து உறுதிப்படுத்துறதுக்கு அப்புறமாக சப்போஸ் எது தவறான இன்ஃபர்மேஷன்னா முதல்ல உங்கள் வங்கிக்கு நீங்கள் வந்து தகவல் இந்தமாரி ஒரு அக்கௌண்ட்டை என்னுடைய யூபிஐ டிரான்சாக்ஷனுக்கு நாங்கள் அனுப்பிடுறது சொல்லி எந்த வங்கியோ அந்த வங்கியோட இதை வந்து முன்பக்க இதை வந்து வயதர பக்கத்து போய் இந்தமாரி இதை வந்து கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் சரி இது பண்ணாமல் மட்டும் இல்லாமல் நீங்கள் சம்மந்தப்பட்ட யூபிஐ டிரான்சாக்ஷன் சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் ஒன்று கூகுளில் செக் பண்ணி கூகுளில் அடிச்சிங்கனாலே கூகுள் குரோமில் அடிச்சிங்கனாலே வரும். அதை பதிவிறக்கம் செய்து இந்த தகவல் ஃபுல்லாக அதில் கொடுத்து எனக்கு தெரியாமல் இந்த அமௌண்ட்டை வந்து எங்களோட அக்கௌண்ட்டுக்கு போட்டிருக்காங்க, நாங்கள் வந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு நான் பணம் பரிவர்த்தனை பண்ண மாட்டேன், வேறு எதுவும் தகவல்கள் வேணும்னா அருகாமல் இருக்கக்கூடிய காவல் நிலையத்துக்கு வர சொல்லுங்க, பணத்தை கொடுக்க ரெடியாக இருக்கேன்னு சொன்னீங்கன்னா முதல் பிரச்சனையை முடிஞ்சிடுச்சு. ஒரு இந்த இந்த இதை வந்து நீங்கள் தெளிவாக பண்ணிங்கன்னா நம்ம சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை ஏன்னு தவிக்கலாம். ஏதோ நினைப்பில் இன்றைக்கி வாட்ஸ்அப் மெசேஜ் 5-10 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஓப்பன் பண்ணி க்ரியேட் பண்ணிங்கன்னா 2-3 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி என்னங்கிறத படிச்சிருக்கீங்க. இந்தமாரி அனுப்பிட்டாங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட தகவல்கள் திருட்டு போகிறது மட்டும் இல்லாமல் உங்களோட மொத்த வங்கி சேவைகளையும் மற்றும் உங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட எல்லா ஆவணங்களையும் இவங்க திருடி சம்மந்தப்பட்ட ஆட்களுக்கு விற்று அதுலேருந்து சில மோசடி நடக்குது தான் சைபர் குற்றப்பிரிவு இணையதள குற்றப்பிரிவு அறிவுறுத்தியிருக்கு.
ஸோ இதை வந்து மக்களாகிய நம்ம தான் இதை தடுக்கணும். ஸோ இந்த கல்யாண பத்திரிகை இருக்கக்கூடிய இந்த தகவல்களும் சரி, இந்த நம்ம பேங்க்கு இணையதளத்தை இந்தமாரி தகவல் நடக்குதோ அதை வந்து தேவைப்படுது எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தை வந்து 4 பேர் சொல்லுங்கள். நீங்கள் நிறையா பேர் வந்து இந்த விஷயத்தை ஏமாந்துருக்காங்க சொல்லிட்டு தான் இணையதள குற்றப்பிடிப்பு சொல்லியிருக்கேன். என்னென்னா உங்களோட ஒட்டுமொத்த ஜாதகத்தையுமே எடுத்துருவாங்க. உங்களோட அக்கௌண்ட் என்னென்ன இருக்குது, நீங்கள் அந்த நம்பரை யூஸ் பண்ணி என்னென்ன அது டாக்குமெண்ட் எடுத்துருப்பீங்க, ட்ரைவிங் லைசன்ஸ் எடுத்துருப்பீங்க, இது பாஸ்போர்ட் எடுத்துருப்பீங்க, குடும்பக்காரோட இணைச்சி வச்சுருக்கீங்க, ஆதார் இன்ஃபர்மேஷன் ஆதார் அனுப்பியிருப்பீங்க. கண்டிப்பாக ஆதார் அனுப்பியிருப்பீங்க. ஆதார் அப்டேட் பண்ணிங்கன்னா எங்கே பணம் எடுத்துருங்க, சிபி இருக்கக்கூடிய எல்லா தகவலும், பேன் கார்டு பண்ணியிருப்பீங்க, பேன் கார்டில் எவ்வளோ ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருப்பீங்க, உங்கள் வங்கியில் எவ்வளோ அக்கௌண்ட் எவ்வளோ பணங்கள் இருக்குது, வேறு எது இப்போ நலத்திட்டங்கள் வாங்கிக்கிட்டு இருக்கீங்களா, கேஸ் மானியம் வாங்கிக்கிட்டு இருக்கீங்களா, இல்லை வேறு எதுவும் உதவித்தொகை வாங்கிக்கிட்டு இருக்கீங்களா, எல்லா தகவலும் சம்மந்தப்பட்ட ஆட்களுடைய கையில் அந்த மொபைல் நம்பர் மூலிமா உங்களுடைய ஃபோன் நம்பரை உபயோகப்படுத்தி எடுத்துருவாங்க. இதை நம்ம தான் இந்த விஷயத்திலேருந்து தப்பிச்சு வெளியில் வரணும். நண்பர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னென்னா, இந்தமாரி தெரியாத ஆட்கள்கிட்ட இந்த வெட்டிங் தகவல்கள் வந்தாலும் சரி, 1க்கு 2 வாட்டி உறுதிப்படுத்திட்டு நீங்கள் அதை வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓப்பன் பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்க வெட்டிங் ப்ரிப்பரேஷன் அனுப்புனாங்கன்னா சம்மந்தப்பட்ட ஆட்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, மச்சான் இந்தமாரி நான் வந்து அனுப்பியிருக்கேன், மாமா இந்தமாரி அனுப்பியிருக்கேன், தம்பி இதுமாரி அனுப்பியிருக்கேன், உங்களுக்கு இது தயவுசெய்து இந்த இதை வந்து நீங்கள் சொந்தக்காரங்களோ இல்லை உங்கள் மாமியாரோட மாப்பிள்ளை இதுமாதிரி அனுப்பியிருக்கேன், இல்லை நீங்கள் எதுவும் வேறு யாருக்கு அனுப்பிங்க நம்ம சொல்லிட்டுனா அதுமாரி உங்களோட உறவினர்கிட்ட இதுமாரி ஃபோன் பண்ணி இதுமாதிரி தகவல் அனுப்பியிருக்கேன், தயவுசெய்து வந்துடுங்கன்னு சொல்லி சம்மந்தப்பட்ட ஆட்கள் சொல்லுவாங்க. இதுதான் நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் இந்தமாரி தகவல்கள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு தடுக்காமல் இருக்கிறதுக்கு இந்தமாரி சில குற்றங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. சரி, இவங்க உண்மையான தகவல்களே இருக்கட்டும், அப்படியே ஒரு இடத்துல நீங்கள் வந்து உண்மையான தகவல் சொன்னீங்கன்னா அதை வந்து பழைய உண்மையாக கூட இருக்கும், அதை வந்து எடிட் பண்ணி ஏன்னா சில பேர் வந்து போட்டுட்டு சரி மாப்பிள்ளை சொந்தக்காரங்க நம்ம மச்சான் தானே, நம்ம மாப்பிள்ளை தானே, நம்ம அண்ணன் தானே, நம்ம தம்பி தானே, நம்ம மச்சான் தானே, நம்ம மாமன் தானே, மெதுவாக சொல்லியிருக்கலாம், நம்ம அக்கா தானே மெதுவாக சொல்லிக்கிறோம், நம்ம தம்பி தானே மெதுவாக சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதற்குரிய இந்தமாரி ஸ்கேமர்ஸ் உங்களுடைய தகவல்களை இணையத்திலே திருடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை டேப் பண்ணி கூட எடுக்கலாம். அது உண்மையான ஃபைலை வந்து அவங்க சாதகமாக திருப்தி போட்டு பண்ணுறதுக்கு நடந்துகிட்டு இருக்குது. இந்தமாரி ஒரு தகவல் உங்களுக்கு வருதுன்னா இது சம்மந்தப்பட்ட ஆட்கள்கிட்டேருந்து ஃபோன் பண்ணுங்கிறது தான் தகவல் கொடுத்துருக்கக்கூடிய காவல்துறை அறிவித்திருக்கு. தயவுசெய்து இந்த விஷயத்தை விழிப்பாட மட்டும் இருந்தோம்னா நம்மளுக்கு பொருளாதார இழப்பு நம்ம தான் சம்பாதிச்சாகணும். ஏன்னா நாட்டில் ₹1 சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டம், அது என்னென்ன பொருள்கள் இருக்குது எல்லாத்தையும் கடந்து தான் வந்துக்கிட்டு இருக்கோம். ₹1ங்கிறது ஒருத்தருடைய பாக்கெட், ஒருத்தருடைய பையிலேருந்து இன்னொருத்தருக்கு இன்னொருத்தரோட கையிலேருந்து இன்னொரு கைக்கு போகிறதுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குது, எவ்வளோ இடர்பாடுகள் இருக்குது, அதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, இதெல்லாம் எதிர்கொண்டு தான் உங்கள்கிட்ட ₹1 வெறும் ₹1ங்கிறது வருது. சரி, இந்த ₹1 உங்களுக்கு வேணும்னா இன்றைக்கி லட்சக்கணக்கில் பணம்னா சாதாரண அக்கௌண்ட்டில் அது ஏதாவது ஒரு வங்கிக்கு நீங்கள் வந்து இஎம்ஐ கட்டிக்கலாம், லோன் வாங்கி வடக்கிட்டுக்கலாம், இல்லை வேறு எதாவது கல்யாணத்துக்கு அவங்க சொன்ன உடனே நண்பர்களுக்கு கொடுத்து பண்ணி வச்சுருக்கலாம், இல்லை உங்கள் அக்கா மட்டத்திலும் தம்பி தங்கச்சிக்கு உண்மையாக வந்து பணத்தை சேர்த்து வச்சுக்கலாம், இல்லை உங்கள் அம்மாவுக்கோ இல்லை வேறு யாருக்கோ உங்கள் அம்மாவுக்கோ குடும்ப அப்பாவுக்கோ இல்லை குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினருக்கு ஏதாவது மருத்துவ செலவுக்கோ இல்லை வேறு எதுவும் தகவல் இருக்கோ இல்லை வேறு எதுவும் கொடுத்துக்கலாம். நீங்கள் வீடு வாங்கலாம், இல்லை கார் வாங்கலாம், இந்த ப்ராசத்துக்கு நீங்கள் வந்து அதை பணத்தை சேர்த்து வச்சுருப்பீங்க. அதில் ஒரு சம்பளம் தொகையை வந்து மந்த்லி சில பேர் வந்து மாதாந்திர இஎம்ஐ கட்டுறதுக்கு சில பேர் அதை வச்சுருப்பாங்க. ஸோ இந்த அமௌண்ட்டை சாதாரணமாக நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு தான் அதை வந்து சேர்த்து வச்சுருக்கக்கூடிய இடத்துல இந்தமாரி ஆட்கள் உள்ளே பூந்து திருடக்கூடிய தகவல்களை நம்ம தான் தவிர்த்து வெளில வரணும் அப்படிங்கிற கோரிக்கையோடு வெளியிட்டேன். இந்தமாரி ஒரு 4 பேர் வந்து 40 பேர் 400 பேர் 400 4 கோடி பேர் யூஸ் பண்ண வச்சுட்டாங்கன்னா உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நீங்கள் நாட்டில் இந்தமாரி திருட்டுகளை தவிர்க்கலாங்கிறது தான் என்ன. ஏன்னா இது ஒரு மாடலாகவே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடியே டிடிடிசி கொரியர்லேருந்து நாங்கள் வந்து ஏதோ ஒரு சம்மந்தப்பட்ட தகவலை வந்து சம்மந்தப்பட்ட இதுலேருந்து இந்த பிளேஸுக்கு போயிட்டுருக்கு அதை படிச்சு வச்சுருக்கோம்னு சொல்லிட்டு டிடிடிசி கொரியரு, ஃபெடெக்ஸ் கொரியரு இந்தமாரி அதை வந்து நாங்கள் அனுப்பியிருக்கோம்னு சொல்லி செஞ்சுருக்கோம். அதையும் தடுத்தாங்க.
ஸோ இப்போ இந்த தகவல்களும் போயிட்டுருக்கு. நம்மளுடைய தகவல்கள் திருடாமல் இருக்கிறதுக்கோ திருடக்கையில் போகிறதுக்கோ நம்ம தான் கொடுத்து வச்சுருக்குறோம். இதை முடிஞ்ச பேர் 4 பேர்கிட்ட நீங்கள் விரிவுபடுத்த பண்ணாமல் இதை உறுதிப்படுத்திக்கணுங்கிறது தான் காவல்துறை சொல்லியிருக்கிறது. காவல்துறை மட்டுமே கொலை செய்ய கூடாது. ஏன்னா காவல்துறைக்கு அடுத்தடுத்த வேலை நம்மளுடைய பணத்தை நம்ம தான் முறையாக சேமித்து வைக்கிறத, நம்ம தகவல்கள் நம்மளுடைய வங்கி கணக்கை நம்ம தான் பண்ணியாகணுங்கிறத உறுதிப்படுத்தி நம்ம வாட்ஸ்அப்பில் இந்தமாதிரி சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயம்னா உடனே அது வந்து சம்மந்தப்பட்டதை நீங்கள் கொடுத்துருங்க. இல்லையா அருகாமையில் இருக்கக்கூடிய வங்கிக்கோ தகவல் கொடுத்துட்டு பக்கத்தில் இருக்கிற சைபர் குற்றப்பிரிவுக்கு நீங்கள் வந்து இணையதளத்திலேயோ நேரலாக கூட போய் கொடுத்துருங்க அப்படின்னு முதல்ல வங்கிக்கு தெரியப்படுத்துகிறோம். தான் சொல்கிறாங்க. தெரியப்படுத்திட்டு அதை உங்களுடைய பணங்களாக காப்பாற்றுங்கிறது தான் இப்போ இணையதள போலீஸ் சைபர் கிரைம் குற்றப்பிரிவு போலீஸார் வந்து அறிவுறுத்தியிருக்காங்க. இந்த ஸ்கேம், அதாவது இந்த மோசடி இதை வந்து நம்ம தான் தடுத்து வெளில வரணும். நீங்கள் எத்தனை பேர் வந்து வங்கியோட இதை வந்து இணைச்சேன்னு சொல்லிட்டு அதில் சில மோசடிட்டு எவ்வளோ பிரச்சனை ஏற்பட்டு வந்திருக்க முடியும். இந்த மாதிரி புதுசாக கிளம்பி வந்து சில பிரச்சனையை ஏற்படுத்துகிறாங்க நாட்டில் அப்படிங்கிற வேதனையோட வீடியோ முடிக்கிறேன். நம்ம சப்ஸ்கிரைபர் யாராவது ஒருத்தருக்கு இந்த வீடியோவை பார்த்து அதை 4 பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணி 4 பேர் நீங்கள் வந்து பகிர்ந்தாலே திருடுகளை தவிர்க்கலாங்கிறது தான் நம்மளோட சேனல் மூலியமாக வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை. வீடியோ முடிக்கிறேன்.